ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனம். எடுத்தவங்க வாசிக்கலாம். இல்லை நான் வாசிக்கவா? கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். இதில் என்ன போட்டிருக்கு? கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். சிங்காசனம்னா என்னங்க? சிங்காசனம்னா என்னன்னு தெரியுமா? சிங்காசனம்னா என்ன? வெரி குட். சின்ன பொண்ணுக்கு எல்லாம் ஒரு கை தட்டுங்க. சிங்காசனம்னா அமர்றது, நாற்காலி. அப்போ அந்த நாற்காலியை என்ன சொல்லியிருக்காங்க இங்கே? கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். எதனால் ஸ்தாபிக்கப்படுமா? கிருபையினாலே. கிருபை, தேவனுடைய கிருபையினால் ஸ்தாபிக்கப்படுமா. அப்போ நாற்காலி செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவை? மரம், ஆணி, அது செய்கிற தச்சர், இவங்கெல்லாம் தேவை. ஆனால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கான். கிருபைனா என்னது தெரியுமா? கிருபைனா என்னது? பாட்டெல்லாம் பாடுறோம்ல, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதேன்னு பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம். கிருபைனா என்னான்னு தெரியலையா உங்களுக்கு? கிருபைனா தேவன் நம்ம மேலே வச்ச அன்புன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம மேலே வச்சுருக்கிற தயவு, நம்ம மேலே வச்சுருக்கிற ஒரு ஆதரவு, நம்ம மேலே வச்சுருக்கிற ஒரு உயிர் மீட்சி, நம்மளை மீட்கிறவர். இப்படிப்பட்டது தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபைனா அவர் நம்ம மேலே இருக்கிற மனதுருக்கம். என்னது? மனதுருக்கம். அவர் நம்ம மேலே இறங்குறது. நம்ம புள்ள கஷ்டப்படுது, நம்ம புள்ள வேதனைப்படுது அப்படின்னு சொல்லி நம்மளை மன்னித்து நம்மளை நடத்துகிறவர். அவர் என்னது? நடத்துகிறார். கிருபையாக வழி நடத்துகிறார். நம்மளை என்ன பண்ணுறாரு? வழி நடத்துகிறார். நான் ஜீவனோடு கூட இருக்கிறது உங்களுடைய கிருபைன்னு சொல்கிறோம். கிருபைன்னா இப்போ புரியுதா? நம்ம எந்த சூழ்நிலை, மரண சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை மீட்டெடுத்து நம்மளை என்ன பண்ணுறாரு? உயிரோடு கூட வச்சிருக்கிறார். அதுதான் அவருடைய கிருபை. ஜீவனோடு கூட இருக்கிறது அவருடைய கிருபை. அதுதான் என்னது? கிருபை. இப்போ கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். ஒரு சிங்காசனம் போடுறாங்க தேவன் உட்கார்றதுக்கு. அது எப்படிப்பட்ட சிங்காசனம்? கிருபை. என்னதான் நம்ம தவறு செஞ்சிருந்தாலும், குற்றம் செஞ்சிருந்தாலும், பாவம் செஞ்சிருந்தாலும், மீறுதல் செஞ்சிருந்தாலும் நம்மளை மன்னித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கிறார் பாருங்க. அதுவே என்னது? தேவனுடைய கிருபை. அந்த கிருபை என்ன பண்ணுதான்? கிருபை தான் சிங்காசனத்தை, கிருபையினாலே சிங்காசனம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். கிருபையினாலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு சிங்காசனம், சேர் போடப்பட்டிருக்கு. ஆனால் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிறவர், நியாயம் விசாரிப்பார், துரிதமாய் நீதி செய்கிற தேவன் எப்படி இருக்கிறாரா? அதன் மேலே எங்கே போடப்பட்டிருக்கு அந்த சிங்காசனம்? கிருபையின் சிங்காசனம் எங்கே போடப்பட்டிருக்கு? தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். தாவீதின் கூடாரத்தில், அவனை பார்க்காத, இங்கே கவனி. தாவீதின் கூடாரத்தில் சிங்காசனம் போடப்பட்டிருக்கு. யாருடைய கூடாரத்தில்? தாவீதின் கூடாரத்தில் போடப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட சிங்காசனம்? வெரி குட். கிருபையினால் போடப்பட்ட அந்த சிங்காசனம் தாவீதின் கூடாரத்தில் போடப்பட்டிருக்கு. எதுக்காக போடப்பட்டிருக்கு? தேவன் போய் அங்கே அமர்ந்து அங்கேருந்து என்ன செய்யணுமா? நீதி செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். உண்மையாக அவர் என்ன பண்ணுறாரு? வீற்றிருக்கிறார். எப்படி? நியாயாதிபதி. நியாயாதிபதினா என்னது? நியாயத்தை விசாரிக்கிறவங்க. இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, சொத்து பிரச்சனை. அப்போ என்ன பண்ணோம்? இது எனக்கு வேணும், எனக்கு தான் சேரும், அது உனக்கு தான் சேரும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம ஊர்லேயே பஞ்சாயத்துன்னு வச்சுருப்பாங்கல்ல, அந்த பஞ்சாயத்தில் போய் இவங்க செஞ்சது தவறா, இவங்க செஞ்சது தவறா, இது எனக்கு வரணும், இது உனக்கு வரணும்னு சொல்லி அங்கே போய் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நடுநிலையில் இருந்து அவங்களுக்கு சரிசமமாக பாகத்தை பண்ணி தருவாங்களா? தரமாட்டாங்களா?
உலகத்து மனுஷரே நியாயம் விசாரிக்கும் போது நம்மளுடைய தேவாதி தேவன் எப்படிப்பட்ட சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாராம்? கிருபையினாலே ஸ்தாபிக்கப்பட்ட சிங்காசனத்தில், அதுவும் தாவீதினுடைய கூடாரத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறாராம். எதுக்காக? நியாயம் விசாரிப்பதற்காக. தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். நியாயம் எப்படி விசாரிப்பாராம்? துரிதமாக சீக்கிரமாக. இப்போ ஒரு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, அது சீக்கிரமாக நிறைவேறுதா? அந்த கோர்ட்டில் என்ன ஆகும்? 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இழுத்தடிப்பாங்க. இப்போ அம்மா கூட இப்போ என்னது, அவங்க ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்களுக்கு கை உடஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணாங்க? கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அது எப்போ நிறைவேறுச்சுமா? 10 வருஷம் ஆயிடுச்சு. 2010 கவிதாவுக்கு திருமணம் ஆச்சு. நடந்தது 2000. 10 வருஷமாக அந்த கோர்ட்டில் என்ன நடந்துச்சு? கேஸ் நடந்துச்சு. ஆனால் நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. துரிதமாய் நியாயம் விசாரிப்பாராம். எப்படி? துரிதமாய் நியாயம் விசாரிப்பார். தேவன் நேராக நம்ம வீட்டில் ஹாலில் சிங்காசனத்தை போட்டு உக்காந்து நியாயம் விசாரிப்பாரா? இதில் அப்படி தானே போட்டிருக்கு. தாவீதின் கூடாரத்தில் சிங்காசனத்தில் கிருபையினால் ஸ்தாபிக்கப்பட்ட சிங்காசனத்தின் மேலே போய் அவர் வீட்டிலிருந்து என்ன பண்ணுறாராம்? நியாயம் விசாரிக்கிறார் போட்டிருக்கு. அப்போ தாவீதை பற்றி எதுக்காக இங்கே சொல்லணும்? எதுக்காக தாவீதினுடைய கூடாரத்தில் போய் அவர் அமர்ந்தார்னு சொல்லணும்? தாவீதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம்? என்னன்னா, தாவீதோட கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 8 பேரை மொத்தமாக சேர்த்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு? தாவீதை எதுக்குமே லாக்கி இல்லாதவன் சொல்லி வீட்டில் இருக்கிற ஆடுகளை மேய்க்கிறதுக்கு வனாந்தரத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? துரத்தி விட்டார். மற்ற பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? இப்போல்லாம் வேலைக்கு போகிற மாதிரி அப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆயுதம் தரித்து என்ன பண்ணுறாங்க? போய் போருக்கு போகிறாங்க. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க? போருக்கு தான் போவாங்க. அந்த போர் செய்யறதுக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லி தாவீதை என்ன பண்ணிட்டார்? அவங்க அப்பா ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். எப்படி அனுப்பிட்டார்? அழகாக இருக்கிறான் அவன், நல்ல சௌந்தரியவான், அழகு. ஆனால் பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கிறான். இவன் எதுக்குமே லாக்கி இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பா ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். யாருடைய கூடாரத்தில் தேவன் வீற்றிருக்கிறாரு? சிங்காசனத்தை போட்டு தாவீதின் கூடாரம். எதுக்காக வீற்றிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ தாவீது என்ன பண்ணிட்டாரு? சின்ன பையன், அவன் எதுக்குமே லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? எங்கே அனுப்பிட்டாரு? ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். அவனுக்கு என்ன வேலை? ஆடு மேய்ப்பான், தேவனோடு கூட பாட்டு பாடுவான், தேவனை ஆராதிப்பான், தேவனோடு கூட சஞ்சரித்தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆடு மேய்ச்சிக்கினே என்ன பண்ணிட்டான்? தேவனோடு கூட சஞ்சரிப்பான். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு 4 ஆடு கொடுத்தா ஆடை மட்டும்தான் மேய்ப்போம். தேவன்கிட்ட நம்ம பேசுவோமா? பேச மாட்டோம். மற்ற கதையெல்லாம் என்ன பண்ணும்? சிந்தனை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுவோம். அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? மாடு மேய்ச்சாலும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோட பாட்டு பாடிட்டு இருந்தான், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். என்ன பண்ணா? தாவீது. அவன் எதுக்குமே லாக்கி இல்லாதவன் சொல்லி யார்? அவங்க அப்பா ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். ஆனால் என்ன பண்ணார் ஆண்டவர்? சவுல் ராஜாவாக இருந்து ஆட்சி ஆண்டுட்டுருக்கிறான். சவுல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சதால் சவுலை எடுத்துட்டு நீ வேற ஒரு மனுஷனை நீ என்ன பண்ணோம்? ராஜாவாக ஆக்கணும்னு சொல்லி யார்கிட்ட? சாமுவேல்கிட்ட தேவன் பேசுகிறார். அப்போ அந்த ஈசாயின்ற அவங்க தகப்பன் வீட்டுக்கு என்ன பண்ண சொல்கிறாரு? தாவீதோடைய தகப்பன் வீட்டுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? போக சொல்கிறார். அப்போ நான் போனால் அங்கே போய் நீ போய் என்ன பண்ண? நான் காட்டுறோன்னா அபிஷேகம் பண்ணு ராஜாவா அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்படி போனால் சவுல் என்னை விடமாட்டான், என்னை உயிரோடு கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? சாமுவேல் தேவன்கிட்ட சொல்கிறார். அப்போ நீ என்ன பண்ண? காளையை பலி செலுத்துகிற மாதிரி நீ என்ன பண்ண? நீ போய் என்ன பண்ண? ராஜாவை நான் காட்டுற மனுஷனை அபிஷேகம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஈசாய் வீட்டுக்கு போன உடனே எல்லா பிள்ளைகளையும் என்ன பண்ணுறாரு? காட்டுறாரு. அவர் தேவன் இவரான்னு சொல்லி சாமுவேல் கேட்குறார். இவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறார். அப்போ அவர் கேட்குறாரு ஈசாயை பார்த்து, உங்களுக்கு இவரை தான் பிள்ளைங்களா, வேறு யாராவது பிள்ளைகள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு?
கடைசியாக ஒரு பையன் இருக்கிறான், அவன் எங்கே இருக்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறார். அப்போ நீ முதல்ல சீக்கிரமாக என்ன பண்ண, துரிதமாக அவர் அந்த பிள்ளைய கூட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்த உடனே தேவன் இல்லை சாமுவேல்கிட்ட கூட இடைப்படுறாரு. என்னான்னு, இந்த பிள்ளை தான், இந்த பிள்ளைய நீங்கள் என்ன பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ தேவன் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாக வீற்றிருக்கிறாரு. அப்பா செய்கிறது பிள்ளைகளுக்குள்ளே என்னது, பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு. சில வீடுகளில் அது நடக்கும். என்ன நடக்கும், அண்ணன் தம்பி 2 பேர் தான் பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க. ஒருத்தவங்க மேலே என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா அன்பு வைப்பாங்க, ஒருத்தவங்க மேலே அன்பு வைக்க மாட்டாங்க. அதுமாரி நீங்களாம் இது பண்ணியிருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? பார்ஷியாலிட்டி அம்மா பார்க்கறது. சில பிள்ளைகள் மேலே தான் பாசமாக இருப்பாங்க, சில பிள்ளைகள் மேலே பாசமாக இருக்க மாட்டாங்க. அப்படி தான் தாவீது எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு மனுஷன் சொல்லி அவனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். மற்ற பிள்ளைங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க, யுத்த களத்தில் யுத்தம் செய்கிற ஒரு யுத்த புருஷர்களாக இருக்கிறாங்க. அப்போ தாவீது சும்மா விட்டாரா? தகப்பன் என்ன பண்ணார், நடுநிலையாக பிள்ளைகளை பார்த்துக்கல, நீதி துரிதமாய் செய்கிறார். என்ன செய்கிறாரு, நீதி செய்கிற தேவன் நியாயாதிபதியாக தாவீதினுடைய கூடாரத்தில் வீற்றிருக்கிறாரு. அது எப்படின்னா, கிருபையினால் சிங்காசனம் போடப்பட்டிருக்கு. கிருபை, தேவன் தாவீது மேலே வைத்த கிருபை. அப்போ நீ உங்கள் அப்பா உலக தகப்பன் சரியாக உன்னை பார்த்துக்கலனா பரவாயில்ல, சரியாக உன்னை நடத்தலைன்னா பரவாயில்ல, நான் உனக்கு கூட இருந்து நீதி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுறாரு, எல்லா பிள்ளைகளையும் விட்டு தள்ளிட்டு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு தாவீதை தேவன் என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொள்கிறாரு. அப்போ யார் அதில் முதல்ல ஆச்சரியப்பட்டிருப்பா? நம்ம பிள்ளைங்க இப்படியெல்லாம் இருக்குது, வாட்ட சட்டமாக இருக்குது, இப்படியெல்லாம் யுத்தக புருஷனாக இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்குது, இவனை போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாரு பார் தேவன். யோசிச்சிருப்பானா? ஃபஸ்ட்டு அப்பனே யோசிச்சிருப்பானா இல்லையா? அவன் நிராகரித்த அந்த பிள்ளைய தேவன் என்ன பண்ணுறாரு, உயர்த்தி வச்சிருக்கிறார், ராஜாவாக உயர்த்தி வச்சிருக்கிறார். அதனால அபிஷேகம் பண்ண சொல்கிறாரு. அப்போ நமக்கு வாழ்க்கையில் கூட, நம்ம குடும்பத்தில் கூட நம்மளாம் வேண்டப்படாதவங்களா, தள்ளி விடப்பட்டவங்களா, அற்பமாக எண்ணப்பட்டவங்களா, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் நம்ம வீட்டாரே நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்களா இல்லையா? பேசியிருப்பாங்களா வதனி? அப்போ நம்மளை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். அற்பமாக எண்ணப்பட்ட, வெறுத்து தள்ளுன, நம்மளை உதவாக்காரன்னு சொன்னேன், நம்மளை தான் தேவன் தேடி வந்தார். அவங்களெல்லாம் தேடி தேவன் என்ன பண்ணல, போல. எதுக்காக? அவர் நம்மளை நேசிக்கிறாரு, நியாயாதிபதியாக நின்று நியாயம் விசாரிக்கிறாரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் நம்மளை தெரிந்துக்கிட்டாரு. இப்போ வதனி யாருக்காவது உடம்பு சரியில்லை, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கேட்டு பதில் கொடுப்பார். அப்போ நீ பெரியவளா, ரசிக்கப்படாத உன் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா குடும்பம் பண்ணுற நல்லா இருக்கிற அக்காங்கெல்லாம் பெரியவங்களா? தேவன் யாரை உயர்த்தி வச்சுருக்கிறாரு உன் வீட்டில்? வதனியை தான் என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர், உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அதுதான் மனுஷர்களாக தள்ளப்பட்ட, தேவனையே தள்ளிட்டாங்க, ஏசப்பாவே தள்ளப்பட்ட மூளைக்கல். அவர் என்ன பண்ணுறாரு, சபைக்கு தலைக்கல்லாக மாறுறாரு. அது போல தான் தள்ளப்பட்ட நம்மளை நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாத அப்படின்னு நினைக்கிற, எதுக்குமே நீ என்னது யூஸ்ஃபுல் கிடையாது அப்படின்னு நினைக்கிற நம்மளை தான் தேவன் தெரிந்து கொள்கிறாரு. நம்ம மூலமாக தான் அதிசய அற்புதங்களை தேவன் நடத்துகிறாரா இல்லையா? தேவன் நம்மளை நடத்துகிறாரா இல்லையா? யாரெல்லாம் அற்பமாக நம்மளை நினச்சாங்க, இதுக்கு இனிமேல் குழந்தைய பிறக்காது, இது வாழ்க்கை அவ்வளோதான், இது என்ன பண்ண போகுது, இறந்து போக போகுது அப்படின்னு புருஷனே சாட்சி கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு மகளை தேவன் விட்டுட்டாரா? விடலை. அவர் என்ன பண்ணார், குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்து அந்த யார் சொன்னாங்களோ அந்த நபரை கொண்டே அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணார், கிருபை செஞ்சுருக்கிறாரா இல்லையா? அதனால் யாரெல்லாம் வீட்டில் நம்மளை அற்பமாக எண்ணுறாங்க, யாரெல்லாம் நம்ம அவதூறாக பேசுகிறாங்க, யாரெல்லாம் நம்மளை அசட்டை பண்ணுறாங்க, எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்களை கொண்டு தான் தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்கள தான் தெரிந்து கொள்கிறாரு, அவங்கள தான் தேடி வராரு, அவங்கள தான் தேவன் ஆசீர்வதிக்கிறாரு, அவங்கள தான் ஒரு குறைவு இல்லாமல் தேவன் வச்சுருக்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர்
அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு விற்றிருப்பார். தாவீதை அவர் விடலை. அவருடைய கூடாரத்தில் அவர் என்ன பண்ணிட்டாரு? கிருபையினால சிங்காசனத்தை போட்டு வீட்டிருந்து எப்படி நியாயம் செய்கிறாரு? நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிறாரா இல்லையா? தாவீதுடைய குடும்பத்தில், தாவீதுடைய வாழ்க்கையில் நீதி செய்திருக்கிறாரா இல்லையா? அவனை கொண்டு என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்களையே ரசித்தார். நல்லா இருக்கிற ஒரு ராஜாவால் செய்ய முடியாத காரியத்தை சின்ன பையன், எதுக்குமே லாக்கி இல்லை, ஆடு மேய்க்க தான் லாக்கி அப்படின்னு அவங்க அப்பா விரட்டி விட்ட அந்த மகனை கொண்டு தான் இஸ்ரவேல் ராஜ்யத்தையே தேவன் என்ன பண்ணார்? அவனை கொண்டு மீட்டெடுத்தாரா இல்லையா? எப்படி மீட்டெடுத்தார்? சண்டைக்கு ஒத்தைக்கு வான்னு சொல்லி என்ன பண்ணுறான்? கோலியாத் சொல்கிறான். அந்த ஒரு மனுஷனை வீழ்த்துறதுக்கு இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் ஒரு ஆளும் கிடைக்கல. ஆனால் சின்ன பையனான தாவீதை கொண்டு தான் தேவன் என்ன பண்ணார்? முறியடித்து அந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்றினார். அப்போ தேவன் எப்படி வச்சுருக்கிறாரு? நம்மளை அற்பமாக என்றாங்க, நம்ம எதுக்குமே லாக்கி இல்லைன்றாங்க, நம்மளை தான் தேடி தேவன் வராரு, நம்மளை கொண்டு தான் பெரிய காரியங்களை செய்கிறாரு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைக்கிறாரு, நம்மளையும் தேவன் மகிமைப்படுத்துகிறார். புரியுதா இல்லையா? அப்போ எதுக்காக கிருபையினால் சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறாரு? கிருபை நம்ம மேலே வச்சுருக்கிறாரு, கிருபையாக நம்மளை மீட்டெடுத்துருக்கிறாரு, கிருபையாக நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறாரு. எதுக்காக? நம்மளை கொண்டு காரியங்களை செய்வதற்காக. ஏதோ சமைச்சோம், சாப்பிட்டோம், வாழ்க்கையில் வாழ்ந்தோம், போனோன்றதுக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளலை. வதனையை கொண்டு எதாவது செய்யணும், வளர கொண்டு எதாவது செய்யணும். அப்படி ஒவ்வொருத்தவங்களையும் கொண்டு தேவன் எதாவது செய்யணும்னு முடிவு பண்ணி தான் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து போயிடக்கூடாது. தேவன் நமக்கு எதற்காக இந்த பூமியில் வச்சுருக்கிறாரு, நம்மளை என்ன செய்ய திட்டம் வச்சுருக்கிறாரு அப்படின்றத உணர்ந்து அதன்படி நம்ம நடக்கிறவங்களா நம்ம என்ன பண்ணோம்? மாறணும். நேரத்தையும் காலத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். புரியுதுங்களா? அப்போ இந்த ஏசாயா 16:5 சொல்லப்பட்டபடி கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். அவர் உண்மையாக தான் வீற்றிருப்பார். நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா? தேவன் கொடுத்த தாளந்தை பயன்படுத்துகிறோமா? இப்போ உனக்கு பாடல் தாளந்து இருக்குது, அப்போ டெய்லி நீ பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணுறியா? தேவ சமூகத்தில் அமர்றியா? ஜெபிக்கிற தாளந்துனா ஜெபிக்கிறியா? வேதத்தை வாசிக்கணுன்னா வாசிக்கிறியா? அதில் ரகசியங்களை கண்டு கொள்றியா? ஊழியம் செய்யணும்னா ஊழியம் செய்கிறியா? இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் என்ன பண்ணுறாரு? உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுறார். அவர் உண்மையாக சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறது போல் நாமளும் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. புரியுதுங்களா இல்லையா? புரியுதா? அப்போ இந்த வசனத்துக்காக நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அம்மா நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 16வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தின்படி அப்பா கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நியாயம் விசாரிக்கிற, துரிதமாய் நியாயம் விசாரிக்கிற தேவன் அதில் வீற்றிருக்கிறீங்க. தாவீதின் கூடாரத்தில் சிங்காசனம் அப்பா கிருபையினாலே சிங்காசனம் போடப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் வீற்றிருந்து நியாயம் விசாரிக்கிறீங்க. அதுவும் துரிதமாய் நியாயம் விசாரிக்கிறீங்க. உண்மையாய் நீங்கள் நியாயம் தீர்க்கிறீங்க அப்பா. உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. அதுபோல் நாங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ள பிள்ளைகளாய், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய், உங்களுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் அப்பா இருக்க தேவாவியா உதவி செய்யுங்க. தாவீதின் வாழ்க்கையில் அப்பா நியாயம் விசாரித்த தேவன் எங்கள் வாழ்க்கையிலும் நியாயம் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. எந்த பிரச்சனை போராட்டம் எங்களை அமுக்கி கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு சோத்திரம், எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறோம், அந்த பிரச்சனைக்கு நீங்கள் விடுதலை கொடுக்கிற தேவனாய், நீர் நியாயம் துரிதமாய் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்கப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களுக்கு கோடி கோடி சோத்திரம் ஆண்டவர். எல்லா துதி கன மகிமை அப்பா ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுத்து படைக்கிறோம். மீட்பரே சிமுஞ்ச பங்கேல் நல்ல பிதாவே, ஆமென்.